வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகில் இருக்கக்கூடிய திருவழுதி நாடார் விளை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய புனித கரிந்தக்கை அந்தோனியார் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் ஒரு மிகச்சிறந்த ஒரு நகரம், வணிக நகரம். இந்த ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த திருவழுதி நாடார் விளை அப்படிங்கிற ஊர். அது என்ன, புனித கரிந்தக்கை அந்தோனியார் ஆலயம். இந்த பேரை நான் கேள்விப்பட்டோடனே எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆர்வம் தொற்றி கொண்டது. இது கண்டிப்பாக போய் பார்க்கணும், இந்த பெயருக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். உடனடியாக அந்த ஊருக்கு நான் கிளம்பி போனேன். ஏன்னா நிறைய அந்தோனியார் கோவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தோனியார் ஆலயம் இருக்கக்கூடிய ஊரை சார்ந்து அந்த பெயர்கள் இருக்கும். இப்போ புளியம்பட்டி அந்தோனியார், ஒவ்வரி அந்தோனியார், காட்டுக்கோவில் அந்தோனியார், இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அந்தோனியார் வந்து கரிந்தக்கை அந்தோனியார், கரிஞ்சு போன கைன்னு சொல்கிறாங்களே, எதற்காக, என்ன காரணத்தினால அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனேன். ரொம்ப அழகான ஒரு ஊர், இயற்கை எழில் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு ஊர். இந்த ஊரில் போன உடனே அந்த ஆலயத்திற்கு முன்பாக அருகில் ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியிடம் போய் இந்த ஆலயத்தை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா, இதனுடைய வரலாறு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அவங்க என்னை விட இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஒரு குடும்பத்தினர். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து சொன்னால் இன்னும் நல்லா தெளிவாக சொல்லுவாங்க அப்படி சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க வந்து இந்த ஆலயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அனைத்து ஊர்களிலுமே, இந்த ஊரை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் இந்து சகோதரர்கள் சகோதரிகள் தான் அதிக அளவில் இருந்திருக்காங்க. இந்து மக்கள் தான் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு அம்மா தான் அந்தோனியாருக்கென்று கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து அந்தோனியாருக்கென்று ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அது எப்படி கட்டப்பட்டது, எந்த மாதிரியான சூழலில் கட்டப்பட்டது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாமா? வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் பரிமளா மரியமுத்து. அங்கே கோயில் பக்கத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு சொந்த ஊர் இந்த ஊர் தானா? இல்லை, நான் பிறந்த ஊர் வேற, என்னை கல்யாணம் கட்டி கொடுத்த ஊர் இந்த ஊர். கல்யாணம் கட்டி கொடுத்த ஊர் இந்த ஊர். சரி சரி. அந்த வழியில தான் ஒரு பாட்டி, எங்களுக்கு எங்க வீட்டுக்காரரோட பாட்டி, அப்பா பார்த்த பாட்டி. அந்த பாட்டி தான், அந்த பாட்டிக்கு 4 பிரதர்ஸ். அந்த 4 பிரதர்ஸ் கால்ராவில் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மாத்தி. இந்த ஊர்ல அடிக்கடி கால்ரா வரும். ஏன்னா ஆத்துல வந்து டேம் கட்டுறதுக்கு முன்னாடி வெள்ளம் வருஷம் வந்துட்டே இருக்கும். டேம் பாவனாசம் மணிமுத்தார் டேம் கட்டுறதுக்கு முன்னால நடந்தது இது. அப்ப வருஷம் கால்ரா வரும். அப்ப கால்ராவில் நிறைய பேர் கொத்து கொத்தா சாவாங்க. அதுல அந்த பாட்டியோட 4 பிரதர்ஸ் இறந்து போயிட்டாங்க. எந்த வருஷம் தெரியல, மணிமுத்தார் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வெள்ளம் கிடையாது, டேம் கட்டின பிறகு. தெரியல, எனக்கு சரியா தெரியல. சரி, அப்போ வந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. 4வது ஜெனரேஷனா இருக்கும் நாங்க. சரி சரி. அந்த பாட்டி மாத்திரம் தனியாயிட்டாங்க. அவங்களுக்கு 4 பிரதர்ஸ் இறந்து போன உடனே அவங்க கல்றையில தான் பக்கத்துல தான் இருக்கு எல்லாமே. அந்த காலரா அப்போ ரொம்ப பரவிச்சுன்னா அந்த டைம் அது ஊரே மாத்திடுவாங்க. ஊர்ல இருந்தே நிறைய பேர் குடும்பத்தோட வெளியூருக்கு போயிருவாங்க. அந்த டைம் இந்த கோயில் அப்பவுமே கட்டியாச்சா? கெட்டலாம் இல்ல. சரி. அந்த பாட்டி எல்லாரும் ஹிந்துஸ் தான், அவங்க யாருமே கிறிஸ்டியன் கிடையாது, எல்லாருமே ஹிந்துஸ் தான். அந்த பாட்டியோட பேரு அன்னம்மா. அந்த பாட்டியோட பிரதர்ஸ் எல்லாம் இறந்து வரணும். இந்த பாட்டிக்கும் கலரா வந்துருச்சு. ஆனா அந்த பாட்டியை வந்து இன்னொரு தாத்தா வந்து அவரு தண்ணி கொடுத்துருக்காரு. தண்ணி கொடுத்தா அந்த பாட்டி பிழைச்சிக்கிட்டாங்க. மீதி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அந்த பாட்டி பிழைச்சிக்கிட்டாங்க. அந்த பாட்டிய பிறகு அந்த காலத்துல யாராவது ஆம்பளைங்களை தொட்டானா அவங்கள தானே கல்யாணம் கட்டிக்கிடுவாங்க. அதே மாதிரி அந்த தாத்தா வந்து ஒரு வேலையும் செய்யாம சும்மா அலையிறவர் தான், குடிச்சிட்டு அலையிறவர். அவர் என்ன தொட்டாரு, அவரை தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னா அந்த தாத்தாவை கல்யாணம் கட்டிட்டு, அவரு பேரு மாடமுத்து நாடார். அவரு கல்யாணம் கட்டிட்டு அந்த பாட்டி உடனே வேற மதத்துக்கு மாறிட்டாங்க. அந்த பாட்டிக்கு கொஞ்சம் அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் பாலம் இருக்குல்ல, அந்த பக்கத்துல தோணி கொண்டு போங்க. அந்த பொண்ணு கையில்காரங்கெல்லாம் தோணி வச்சு, அப்ப பாலம் கிடையாதுல்ல, தோணியில தான் கிராஸ் பண்ண முடியும். அப்ப அவங்களோட தொடர்பு இருக்கு. அவங்க சொன்னாங்களா, அவங்க தொடர்புலதான் அந்த பாட்டிக்கு யாரோ அந்தோனியார் பத்தி சொல்லியிருக்காங்க. அது தோணி வச்சிருக்கிறவங்க, தோணிக்காரர் இருப்பாங்க. அவங்க வேற கஷ்டக்காரங்க. அவங்க மூலமா அந்தோனியார், அவங்க பாட்டி நான் வந்து சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னா அறதை ஆகிட்டாங்கல்ல, அதனால அது சாமி கும்பிட மாட்டேன்னா அவங்களோட மூலமா அந்த அந்தோனியார் தெரிஞ்சு வச்சு அவங்க இங்க வந்து இவங்க அந்த பாட்டியோட இடம் தான் அதெல்லாம்.
ஓ அந்த பாட்டி தனியாயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு பிரதர்ஸ் எல்லாம் இருந்து போறோடனே தனியாக தான் இருக்காங்க. ஆமா அவங்க அவங்க லேண்ட்ல தான் சின்னதா ஒரு குடிசை போட்டு அந்தோனியார் யாரோ அந்தோனியார் கொடுத்துருக்காங்க, ம் அந்தோனியார் சுரூப கொடுத்துருக்காங்க. ம் அதை வச்சு இங்க ஒரு சின்ன ஓலை குடிசையில போட்டு இங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சாமி கும்பிட்டா அப்படின்னா அவங்களுடைய அந்த பாட்டிக்கு எப்படி 4 பிரதர்ஸ் சேர்ந்து போறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு 4 ஆம்பளை பசங்க பிறந்தாங்க. ம் 4 ஆம்பளை பசங்க தான் வந்து ஒண்ணு வந்து எங்க மாமனார். ஓ 4 ஆம்பளை அந்த ஃபேமிலி தான் ஃபுல்லா இங்க. இந்த கோயிலை ஆமா. பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இங்க வந்து வேற இது நிறைய மத்தவங்கலாம் அந்த இவங்க வந்து வேற புதுசா ஒரு மதத்தை கொண்டு வர்றது பிடிக்காம தீ வச்சு விட்டுட்டாங்க. முதல்ல கோயில் வந்து குடிசையா கட்டியிருந்தாங்களா? ஓலையில கட்டியிருந்தாங்க. குடிசை சும்மா அந்த பாட்டி மட்டும்தான். ஓலை குடிசையில அது கட்டி பாட்டி ஹஸ்பண்ட் கூட வரல. அந்த உள்ள என்ன பாட்டி சிறுமலாம் இருந்தது அப்போ? ஒரு சுருமம் கிடையாது. ஆ. வெறும் அந்த இங்க ஒரு அந்தோனியார் இருக்கும், நீங்க போட்டோ எடுங்க பின்னாடி. ஆ. ஒரு சின்ன குட்டியோண்டு சொல்லுவோம் சின்ன அந்தோனிய சிறுமம் மட்டும் இருந்திருக்கு. மட்டும். இல்ல, அவங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, அதான் அது மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இங்க. வச்சு அவங்க மட்டும் அதை வழிபட்டிருக்காங்க. வச்சு வழிபட்டிருக்காங்க. ஓ வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது பிடிக்காம தான் தீ வச்சு விட்டாங்க. அதுல ஒரு காப்பாத்திட்டாங்க. அதுல அந்தோனியாருக்கு இந்த கை இதாயிடுச்சு, கரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் பாத்திரமா புன்னக்காயல்காரங்க தான் ஓடு போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. ஓ ஓடு போட்டு கட்டி கொடுத்தாங்க. அப்ப வேற யாருக்கும் ஒன்றும் வசதியும் கிடையாது. இந்த பாட்டிக்கு எல்லாமே சின்ன பிள்ளைகள். அதனால அந்த அவங்க ஓடு போட்டு கட்டி கொடுத்தாங்க. அதுதான் இன்னி வரைக்கும் இருக்கு. இப்போதான் இப்போ லாஸ்ட் இயர் தான் நாங்க ஓடெல்லாம் மாத்தணும். இது எப்போ திருவிழா வருது இந்த சர்ச்சுக்கு? மே மாசம். நாங்க வந்து வழக்கமா இது ஜூலை அந்தோனியார் திருநாள் வரும்ல, ஜூன் 13 அப்பதான் எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஜூன் 13 தான் நடக்கும். நான் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது இங்க ஜூன் 13 தான் நடந்துச்சு. அப்புறம் என்ன, இங்க எல்லாருமே வெளியூர்ல தான் இருக்காங்க. ஆலயத்தை பாருங்க எவ்வளோ அழகா கட்டியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தினர் இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக வழிநடத்திட்டு போகிறாங்க. அதற்கான மெயின்டெனன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த அசனம் போடுறது, அப்புறம் இந்த ஆலயத்திற்கு தேவையான பணிகளை மேற்கொள்வதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி 2023 ஒரு பெரும் வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டத்தை தாக்கிய போது இங்கே இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்கள் வாழ்வதற்கும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கும் இந்த ஆலயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே சிறப்பாக ஏற்பாடுகள் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இது ஊரெல்லாம் பெருவெள்ளம் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கு உள்ளே மட்டும் வெள்ளம் வராமல் இருந்திருக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய அந்தோனியாரின் புதுமையாக பார்க்கப்படுவதாக சொல்கிறாங்க. இங்கே வரக்கூடிய அநேக மக்களுக்கு பல அற்புதங்களை புனித அந்தோனியார் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதாவது இந்த புனித கரிந்த கை அந்தோனியார் அவர்கள். இந்த சிறுமம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த குழந்தை இயேசுவை காணும், அவருடைய கை கரிந்து போயிருக்கு. அதை சரி பண்ணி அப்படி வச்சுருக்கிறாங்க. அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. நம்ம அந்த ஆலயத்தினுடைய பீடத்துக்கு பக்கத்திலே இருக்குது. இதை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த கோவிலுக்கு எந்த ஒரு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வராங்க? இப்போ வராங்க, நிறைய பேர் வராங்க. ஏதாவது புதுமைகள் நடந்திருக்கா? வருது இங்க புதுமைகள் எதுவும் நடந்திருக்கா? நிறைய பேர் நடந்திருக்கு. இது இல்லாம வரமாட்டாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க ஒரு புன்னக்காயில கதை நடக்க முடியாம இருந்தாங்க. இங்கதான் வந்து வசனத்துக்கு இருந்தாங்க. இங்க வந்து அப்ப இங்க எல்லாம் 2 ரூம் இருந்துச்சு, அப்பெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் போகும்போது நல்லா நடந்து போனாங்க. நிறைய பேர் சொல்றாங்க புதுமைகள் நடந்துட்டு இருக்கு சொன்னாங்க. ஃபாதர் இது வந்து துணை பங்கா இருக்கா? இப்போ ஏரல் பங்கோட சேர்ந்து ஃபாதர் எப்ப வந்து பூசெல்லாம் வைக்கிறாங்க? முந்திலாம் எவ்ரி டியூஸ்டே பூசை இருக்கும். இப்ப இந்த ஃபாதருக்கு கொஞ்சம் டைட்டா இருக்குங்கிறதுனால
மந்த்லி ஒன்று தான் ஒரு பூசை வைக்கிறாங்க. வைக்கிறாங்க. இந்த பங்குல எவ்வளவு மக்கள் வைங்கன்னு சொல்லியிருக்கோம், வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளவு மக்கள் இந்த பங்குல இருக்காங்க உள்ளூர்காரங்க? உள்ளூர்காரங்களா என்ன ஒரு 50 பேர் இருப்பாங்களா? ஆனா வெளியூர்காரங்க தான் அதிகமா வராங்களா? ஆமா, இப்போ செவ்வாய்க்கிழமை வெளியூர்காரங்க நிறைய பேர் வராங்க. நேத்து ஆசனம் இல்ல, வெளியூர்காரங்க பசங்க எல்லாம் மெட்ராஸ்ல உள்ள பசங்க எந்த ஊர்ல இருந்து அதிகமா வராங்க? சென்னை தான் அங்க வருவாங்க. எங்க குடும்பத்து கோயிலுக்குன்னு உள்ள வரிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் வருவாங்க. ஆனா நாங்களும் நிறைய பேரை வரிக்கு சேர்த்திருக்கோம். வேற காஸ்ட் எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். வேற காஸ்ட்காரங்க, அப்புறம் வேற வெளியூர்ல இருந்து வந்து இருக்கிறவங்க இங்கேயே தங்கி இருப்பாங்க பாத்தீங்களா, ஏரல்ல வேலை ஏதாவது பார்த்துட்டு அவங்களையும் கொஞ்சம் பேர் சேர்த்திருப்போம். நாங்க வரியில சேர்த்திருக்கோம். மாசம் ஒரு தடவை ஆசனம் நடக்கும். மாசத்துல எப்ப ஆசனம் போடுறீங்க? முதல் செவ்வாய்க்கிழமை. முதல் செவ்வாய்க்கிழமை மதியம் போடுறீங்க? மதியம். அன்னைக்கு வந்து பூசை வைக்கிறீங்களா? அன்னைக்கு பூசை இருக்கும், ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கும். ஸ்பெஷல் ப்ரேயர் நோயாளிகளுக்காக எல்லாருக்கும் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கும். ஃபாதர் எங்கேயாவது வெளியில இருந்து ஃபாதர் கூட ப்ரேயர் பண்றதுக்காக கூட்டிட்டு வருவாரு. ஆசனம் வந்து உங்க குடும்ப சார்பா போடுறீங்களா, பொதுமக்கள் சார்பா? எல்லா சார்பாவும் தான். எல்லாரும் சார்பா, எல்லாத்தையும் மெயினா குடும்பத்துல உள்ள உறுப்பினர் நிறைய கொடுப்பாங்க. வெளியில இருந்து எல்லாம் கொடுக்கறதே வாங்கிக்குவோம். எல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. பங்களிப்பு இருக்கும். எவ்வளவு பேருக்கு போடுவீங்க ஆசனம் சுமார்? எவ்வளவு இருக்கும்? நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அதுல 5 கூட போகணும், 6 கூட போகணும். ஆமா, 6. இவெல்லாம் இந்து பிள்ளை தான், பக்கத்துலதான் இருக்கா. தான் கோயில்ல லைட் போடுறது எல்லாமே. நான் எல்லாமே ரொம்ப வேட்டு பிரிப்பு எல்லாம் பாக்குறது. அதே மாதிரி இங்கே வாங்க, இதுதான் இந்த அசனம் போடுற இடம் அப்படிங்கிறாங்க. இப்போ பின்னாடி பாருங்கள், அசனம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சமையல் கட்டுலாம் வச்சுருக்கிறாங்க. இந்த வளாகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை செடிகள். இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இவங்க இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலவேம்பு மூலிகை எல்லாம் மூலிகை தானம்மா? ஓ, சரியானங்கய்யா. இது நிலவேம்பு. எல்லா வகையான மூலிகைகளும் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு ஆலயத்தில், நான் நிறைய ஆலயங்களில் நல்லா அழகான குரோட்டன்ஸ்லாம் வச்சுட்டு நான் பார்த்துருக்குறேன். ஒரு சில ஆலயங்களில் தான் இந்த மாதிரி மக்களுக்கு பயன் தரக்கூடிய மூலிகை செடிகளையும் கொடிகளையும் நட்டு வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அதை வளர்த்துட்டு வர்றாங்க. இங்கே அதை ரொம்ப திறம்பட செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா. நீங்கள் இந்த ஊருக்கு வரும்பொழுது மறக்காமல் இந்த கரிந்தக்கை அந்தோனியார் ஆலயத்தையும் இந்த பின்பகுதியில் உள்ள இந்த மூலிகை தோட்டங்களையும் பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் வீடுகள்லையும் இந்த மூலிகைகள்லாம் வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பண்பாடு, தமிழர் பண்பாடு, தமிழர்களுக்கான மருத்துவம் இதெல்லாம் மறந்துட்டோம். எல்லாம் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் தான் நம்மளை வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு எத்தனை விதமான நோய்கள் குறைந்த வயதிலே வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஆனால் பழைய ஆட்கள்லாம் வந்து பழைய ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன் சொல்கிறாங்கன்னா இயற்கையை சார்ந்து வாழ்ந்து வந்தாங்க. இயற்கையான மூலிகைகள், இயற்கையான தாவரங்கள், இயற்கையான உணவுகளை வந்து சாப்பிட்டாங்க. அதான் நமக்குள்ளே அந்த ஒரு பலன் இருந்தது அந்த காலத்தில். இப்போ அப்படி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இங்கேருந்து போகும்போது ஒரு சின்ன ஒரு இந்த நொச்சி அப்படிம்பாங்கள்ல, அந்த மூலிகையை கொண்டு போனேன். இது நல்லா அந்த வீசிங்க்கு, அப்புறம் அந்த சளி பிடிச்சிருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நான் வீட்டில் போய் கொண்டு நட்டி வச்சுருக்கேன். நீங்கள் மறக்காமல் வரும்பொழுது இதையும் பார்த்துட்டு போங்க. இந்த ஆலயத்தை பற்றி அனைவரிடம் எடுத்து கூறுங்கள். அநேக புனிதருடைய பக்தர்கள் அனைவரும் இங்கே வருவதற்கு நாம் அனைவரும் ஜெபிப்போம். அந்தோனியாரின் அருளை பெற முயற்சி செய்யுங்கள். அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள். நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு புது சேனல். நம்ம பழைய சேனலில் காணொலிகள் வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இனிமேல் இந்த சேனலில் தான் அனைத்து வீடியோக்களுமே வரும். அதனால் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை இதில் உறுப்பினராக்குங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.